சர்க்கம் 100. ராமன் பரதனிடம் கேள்விகள் கேட்பது. சடைமுடி தரித்து மரவுரி அணிந்து கைகளை கூப்பிய வண்ணம் அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி யுகத்தின் முடிவில் பூமியில் விழுந்து கிடக்கும் சூரியனைப் போல் தரையில் விழுந்து கிடந்தவனை ஸ்ரீராமன் பார்த்தார். முகம் ஒளியிழந்து உடல் இளைத்து காணப்பட்ட சகோதரன் பரதனை ஸ்ரீராமன் ஒருவாறாக அடையாளம் கண்டுகொண்டு தன் கைகளால் ஆலிங்கனம் செய்து கொண்டார். ரகுகுல நாயகனான ராமன் பரதனை கட்டி அணைத்தவாறே மடியில் இருத்தி கொண்டு உச்சி முகர்ந்து மிகுந்த பாசத்துடன் பின்வருமாறு வினவினார். குழந்தாய், நீ காட்டிற்கு வந்திருக்கிறாயே, அப்படியானால் நமது தந்தை எங்கே இருக்கிறார்? ஏனென்றால் அவர் உயிருடன் இருக்கும்போது அவருக்கு பணிவிடை செய்வதை விட்டுவிட்டு நீ காட்டிற்கு வரக்கூடாதே. நான் வெகு காலத்திற்கு பின் வெகு தூரத்தில் இருந்து உட்புக முடியாத இந்த வனத்திற்கு வந்திருக்கும் பரதனை பார்க்கிறேன். குழந்தாய், நீ ஏன் காட்டிற்கு வந்தாய்? தம்பி, நீ இங்கே வந்திருக்கிறாய் என்பதால் மன்னர் மனோதைரியத்துடன் இருக்கிறார். எதிர்பாராத விதமாக துன்பத்தை தாங்க முடியாமல் வானுலகம் சென்று விடவில்லையே. அன்புடையவனே, நீ இன்னும் சிறுவனாக இருப்பதால் பரம்பரையாக வந்த பேரரசு உன் கை நழுவி போய்விடவில்லையே. குழந்தாய், சத்திய பேராற்றல் கொண்ட தந்தையாருக்கு நீ சேவை செய்து வருகிறாய் அல்லவா? ராஜசூயம், அஸ்வமேதம் முதலிய மாபெரும் வேள்விகளை முறைப்படி செய்து முடித்தவரும் தர்மத்தில் உறுதியாக நிற்பவரும் சொன்ன சொல் தவறாதவருமான தசரத மன்னர் சௌக்கியமாக இருக்கிறாரா? செல்வனே, வேத வித்தகர், பிரம்ம ஞானி, எந்த நிலையிலும் தர்மம் தவறாதவர், தவ ஒளி திகழ்பவர், இஷ்வாக்கு பரம்பரையின் ஆச்சாரியர் முறைப்படி கௌரவிக்கப்படுகிறாரா? தம்பி, கௌசல்யையும் நற்புதல்வர்களை பெற்ற சுமித்ரையும் சுகமாக இருக்கிறார்களா? உத்தமியான கைகேயி அம்மையார் சந்தோஷத்துடன் இருக்கிறாரா? பணிவு மிக்கவர், நற்குலத்தில் தோன்றியவர், பல நூல்களை கற்றும் கேட்டும் அறிந்தவர், பொறாமையற்றவர், முக்காலங்களையும் அறிந்தவர், இப்படிப்பட்ட உன் புரோகிதரான அவரை நீ மதிப்புடன் நடத்துகிறாயா? 3 அக்னிகளையும் பொறுப்புடன் கவனிப்பதற்காக நீ நியமித்துள்ள வேள்வி நெறிமுறை, நூல் அறிவு, நேர்மை கொண்ட அந்தணர் சரியான காலத்தில் செய்யப்பட வேண்டிய ஆகுதிகள் பற்றி உனக்கு தெரிவிக்கிறாரா? குழந்தாய், தேவதைகள், பித்ருர்கள், வேலைக்காரர்கள், ஆச்சாரியர்கள், தந்தை போல் போற்றத்தக்க வயோதிகர்கள், மருத்துவர்கள் மற்றும் அந்தணர்களை உரிய முறையில் கௌரவப்படுத்துகிறாய் அல்லவா? பானப்பிரயோகம், அஸ்திர பிரயோகம் பற்றி முழுமையான அறிவு படைத்தவரும் அரச நீதி வல்லுனருமான சுதன்வா என்னும் ஆச்சாரியரை நீ மேன்மைப்படுத்துகிறாய் அல்லவா? செல்வமே, தனக்கு நிகரான வீரமும் சாஸ்திர அறிவும் உடையவர்கள், புலன்களை வென்றவர்கள், நற்குடியில் தோன்றியவர்கள், உன்னுடைய மெய்ப்பாடுகளை பார்த்தே உன் மனதில் ஓடும் எண்ணத்தை அறியும் நுட்பத்திறன் உடையவர்கள், இப்படிப்பட்டவர்களை அமைச்சர்களாக அமர்த்தி இருக்கிறாயா? பரதனே, அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசிக்கப்படும் ஆலோசனைகள் தான் எடுத்த காரியங்களில் வெற்றியின் அடிப்படை. அதுவும் கூட ஆலோசனை சொல்வதில் நிபுணர்களும் அரச நீதி பற்றி நன்குணர்ந்தவர்களுமான மந்திரிகளால் ஆலோசனை முடிவுகள் ரகசியமாக காப்பாற்றப்பட வேண்டும். நீ எப்போதும் தூங்கிக் கொண்டே காலத்தை கழிக்கவில்லை அல்லவா? விடியற் காலை பொழுதில் கண் விழிக்கிறாய்தானே? பின்னிரவு வேளைகளில் செல்வம் சேர்ப்பதை பற்றி சிந்தித்து பார்க்கிறாயா? நீ தனி ஒருவனாக சிந்தித்து முடிவு எடுக்காமல் இருக்கிறாயா? ஏராளமானவர்களை வைத்துக் கொண்டு முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறாயா? உன்னால் தக்க ஆலோசகர்களுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்ட முடிவுகள் நாட்டில் உரிய காலத்திற்கு முன் கசிந்து விடாமல் இருக்கிறதா? பரதா, எளிய முறையில் ஆரம்பிக்கப்பட்டு பெரும் பயனை தரக்கூடிய செயல்களை நிச்சயித்த பின் உடனே செயல்படுத்துகிறாயா? காலதாமதம் செய்யவில்லை அல்லவா? உன்னுடைய செயல் திட்டங்கள் முற்றிலும் நிறைவேறிய பின் அல்லது நிறைவேறும் தருவாயில் இருக்கும் போது மட்டுமே பிற மன்னர்களுடன் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தானே நடக்கிறது? அல்லது நீ ரகசியமாக திட்டமிட்டுள்ள செயல்களை அவர்கள் முன்பாகவே அறிந்து கொள்கிறார்களா? குழந்தாய், ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நீயோ அல்லது ஆலோசனையில் கலந்து கொண்ட அமைச்சர்களோ வெளியிடாதிருக்கும் நிலையில் தர்க்கத்தாலும் யுக்தியாலும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களா? எந்த முடிவு எடுக்கப்பட்டிருந்தாலும் முகத்தில் எந்தவித சலனமும் காட்டாமல் இருக்கிறீர்களா? அறிவில்லாத பலரை காட்டிலும் புத்தி கூர்மையுடைய ஒருவரை அருகில் வைத்துக் கொள்ள விரும்புகிறாய்தானே? ஒரு காரியத்தை செய்யும் போது ஏற்படும் இடுக்கண்களை
ஒரு புத்திசாலியால் தான் களைய முடியும். ஒரு மன்னர் அறிவில்லாத 1000 10,000 பேர்களை தன் அருகில் வைத்து கொண்டால் அவசியமான நேரத்தில் அவர்களிடமிருந்து எந்தவித உதவியும் கிடைக்காது. பேரறிவாளனும் சூரனும் செயல்திறன் உடையவனும் அரசு நிர்வாக நிபுணனுமான ஒரே ஒரு மந்திரி இருந்தால் போதும். அவனால் அரசனுக்கும் அரசு பொறுப்பில் உள்ளவர்களுக்கும் பெரும்புகழ் ஏற்படும். குழந்தாய், அரசு பணியாளர்களில் முக்கிய பிரமுகர்களை பெரிய வேலைகளிலும், நடுத்தரமான மனிதர்களை நடுத்தர வேலைகளிலும், சாமானியர்களை சாமானிய வேலைகளிலும் ஈடுபடுத்துகிறாயல்லவா? தர்ம அர்த்த காமங்களில் சோதனை செய்து தேறியவர்கள், பாட்டனார் தந்தையார் காலத்திலிருந்து பணி செய்பவர்கள், அகத்தூய்மை உடையவர்கள், குணசாலிகள், இப்படிப்பட்டவர்களை உயர்ந்த பணிகளை செய்வதற்கு நியமிக்கிறாயல்லவா? கைகேயின் மைந்தனே, குற்றத்திற்கு பொருந்தாத கடுமையான தண்டனையை பெற்று குடிமக்கள் அமைச்சர்களிடம் முறையிட அவர்கள் உன்னை தடுக்கும்படி வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறாயா? தவறான வழிகளில் பொருள் சேர்த்து யாகம் செய்ய விரும்புகிறவனை ரித்விக்குகள் எவ்வாறு ஒதுக்குவார்களோ, நற்குல பெண்மணிகள் தங்களை காம இச்சையுடன் அணுகி வரும் ஆண்களை எப்படி அவமதிப்பார்களோ, அதுபோல குடிமக்களை துன்புறுத்தி அவர்கள் செல்வத்தை பறித்துக் கொள்பவனாய் உன்னிடம் குற்றம் கண்டு குடிமக்கள் உன்னை அவமதிக்காமல் இருக்கிறார்களா? உபாயங்களை பிரயோகிப்பதில் வல்லவனும், பிறரை வஞ்சிக்கும் முறைகளை கூறும் நூல்களை கற்றவனும், அரசனுக்கு அந்தரங்கமான பணியாளர்கள் மேல் பழி சுமத்துபவனும், மன்னனுக்கு இன்னல் விளைவிப்பதில் சூரனும், அரசாட்சியை கைப்பற்றும் தீய விருப்பம் உடையவனுமான ஒருவனை கொல்லாமல் விட்டால் அந்த அரசனே சிறைப்படுத்தப்படுவான். எப்போதும் மன நிறைவுடன் இருப்பவனும், சூர வீரனும், அறிவுள்ளவனும், நற்குடி தோன்றலும், உன்னிடத்தில் விசுவாசம் உள்ளவனும், காரியங்களை செய்வதில் திறமையுள்ளவனுமான ஒருவனை படைத்தலைவனாக நியமித்திருக்கிறாயா? உன்னுடைய முக்கியமான படைத்தலைவர்கள் பலசாலிகளாகவும் போர்க்கலை வல்லுநர்களாகவும் பராக்கிரமம் மிக்கவர்களாகவும் இருக்கிறார்களா? அவர்களுடைய திறமையை அவ்வப்போது சோதித்து பார்க்கிறாயா? அவர்களில் சிறந்து விளங்குபவர்கள் தத்தம் திறமைக்கேற்றபடி உன்னால் வெகுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா? படை வீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தையும் உணவையும் அவரவர்களுக்கு தக்கபடி அந்தந்த காலங்களில் கொடுத்து விடுகிறாயா? காலம் தாழ்த்தி கொடுக்கவில்லை அல்லவா? இவைகளை உரிய காலத்தில் கொடுத்தால்தான் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். தாமதமானால் மனச்சலிப்பு அடைவார்கள். தலைவனிடம் கோபம் கொண்டு நம்பிக்கை இழந்து விடுவார்கள். இதுவே பெரிய அனர்த்தத்தில் கொண்டு போய்விடும். அரச குலத்தில் தோன்றிய பிரமுகர்கள் எல்லோரும் உன்னிடம் அன்புடையவர்களாகவும் உனக்காக எந்த சந்தர்ப்பத்திலும் தம் உயிரை விடவும் துணிச்சல் உடையவர்களாகவும் இருக்கிறார்களா? பரதனே, நீ ராஜதூதர் என்ற பொறுப்பில் யாரை நியமித்திருக்கிறாயோ அவர் உன் நாட்டில் பிறந்தவர்தானே. பிறருடைய எண்ணங்களை அறியக்கூடியவராகவும் செயல்களை செய்வதில் சாமர்த்தியம் உடையவராகவும் சமயத்திற்கு தக்கபடி பதில் சொல்லக்கூடியவராகவும், நீ சொல்லி அனுப்பியதை நீ சொன்னபடியே சொல்பவராகவும் அவர் சொல்லியதை சொன்னபடியே உன்னிடம் தெரிவிப்பவராகவும் நல்லது கெட்டது என்ற விவேகம் உடையவராகவும் இருக்கிறார் அல்லவா? பிற மன்னருடைய நாட்டில் உள்ள 18 வகை அரசு பணியாளர்களையும் உன் நாட்டில் 15 வகையான பொறுப்பில் உள்ள பணியாளர்களையும் அவர்கள் அறியா வண்ணம் ஒருவன் 3 பேர்களை கண்காணிக்கும்படி வேவுக்காரர்களை கொண்டு உண்மை நிலைவரத்தை அறிந்து கொள்கிறாய் அல்லவா? எதிரிகளை அடக்குபவனே, நாட்டிற்கு தீங்கு செய்பவர்களை நாட்டை விட்டு துரத்துவது ஒரு தண்டனை. அப்படி தண்டிக்கப்பட்டவர்களில் சிலர் திரும்பி வந்திருக்க கூடும். அவர்களை சக்தி இழந்தவர்கள் என்று எண்ணி அலட்சியப்படுத்தக்கூடாது. எப்போதும் அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறாய் அல்லவா? செல்வமே, முறைப்படி வேதம் பயிலாத, பகவத் பக்தி இல்லாத நாத்திக அந்தணர்களுடன் சேராமல் இருக்கிறாயா? ஏனென்றால் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று கருதி கொண்டிருக்கும் அந்த அறிவிலிகள் தீமை விளைவிப்பதில் சாமர்த்தியம் உள்ளவர்கள். உயர்ந்த கருத்துக்களை போதிக்கும் தர்ம சாஸ்திரங்கள் இருக்கும்போது மேற்சொன்ன அற்ப புத்தியுள்ள பண்டிதர்கள் வெறும் தர்க்க வாதங்களையே முன்வைத்து இகபர சுகங்களுக்கு பயன்படாத விஷயங்களையே பேசுவார்கள். குழந்தாய், அயோத்தி நகரம் இதற்கு முன்னர் மாவீரர்களான நமது முன்னோர்களால் வசிக்கப்பட்டது. பெயருக்கேற்றபடி பிறரால் வெற்றி கொள்ள முடியாதது. உறுதியான நகர வாயில்களை உடையது. யானை குதிரை தேர்கள் நிரம்பியது. எப்போதும் தத்தம் கடமைகளை செய்வதில் பற்றுடையவர்களும் புலனடக்கம் உடையவர்களும் பேரார்வம் உடையவர்களுமான உத்தம அந்தண அரச வணிகர்கள் ஆயிரக்கணக்கில் வசிக்கப்படுவது
பெரியதும் சிறியதுமான கோவில்களையும் அரண்மனைகளையும் உடையது. எல்லா கலைகளிலும் தேர்ந்தவர்கள் விரும்பி வரும் நகரமானது. இப்படிப்பட்ட மன மகிழ்ச்சியுடன் இருக்கும் மக்களை கொண்டதும் வளமிக்கதுமான அயோத்தியை கவனமாக பாதுகாத்து வருகிறாய் அல்லவா? எல்லா சௌகரியங்களும் கிடைப்பதால் மன நிறைவுடன் வசிக்கும் மக்கள் நிரம்பியது. நூற்றுக்கணக்கான யாகசாலைகள், தேவாலயங்களை கொண்டது. தண்ணீர் பஞ்சம் ஏற்படாதபடி நீர்நிலைகளும் வழிப்போக்கர்கள் தாகம் தீர்த்து கொள்ள தண்ணீர் பந்தர்களும் உடைய நமது நாடு சுக சௌக்கிய ஏற்பாடுகளுடன் செழிப்பாக விளங்குகிறது அல்லவா? பரதனே, மன திருப்தி கொண்ட ஆண் பெண்கள், அவ்வப்போது நடைபெறும் பொதுமக்கள் பங்கு கொள்ளும் திருவிழாக்களின் சோபை, நீர்ப்பாசனம் தங்கு தடையில்லாமல் கிடைப்பதால் வயல்வெளிகளில் இடைவிடாத உழவு வேலை, திருட்டு பயம் போன்ற தொல்லைகள் இல்லாதது, அழகானது, ஆற்றுப்பாய்ச்சல் உள்ளது, கொடிய விலங்குகள் இல்லாதது, எந்த விதமான அச்சங்களுக்கும் இடமளிக்காதது, சுரங்கங்கள் உடையது, பாவம் செய்யும் மக்கள் இல்லாதது, என் முன்னோர்களால் நன்கு பரிபாலிக்கப்பட்டதும் வளமிக்கதுமான நமது நாடு மக்களுக்கு திருப்தி அளிப்பதாக இருந்து வருகிறதல்லவா? விவசாயம் செய்பவர்கள், பசுக்களை பராமரித்து வாழ்க்கை நடத்துபவர்கள், இவர்கள் உன்னிடம் அன்புடன் இருக்கிறார்களா? குழந்தாய், வாணிபம் செய்யும் வர்த்தக மக்கள் சுகமாக இருக்கிறார்களா? மன்னனின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள் எல்லோருக்குமே நீதி முறைப்படி பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள்தான். அதனால் மேற்சொன்ன வர்த்தகர்களுக்கு வாணிபம் செய்வதற்கு உதவியாக பொருள் உதவுதல், தீர்வைகளை தள்ளுபடி செய்தல் போன்ற உதவிகளை நீ செய்து வருகிறாயல்லவா? உன்னை சார்ந்திருக்கும் பெண்களை திருப்தியுடன் வைத்திருக்கிறாயா? அவர்கள் பிற ஆண்களுடன் உல்லாசமாக பேசாமலும் அவர்கள் தூய்மைக்கு கேடு விளையாதபடியும் கவனமாக பாதுகாக்கிறாயா? அவர்களை முற்றிலுமாக நம்பாமல் இருக்கிறாயா? ரகசிய விஷயங்களை அவர்களிடம் சொல்லாமல் இருக்கிறாயா? தேவையான எண்ணிக்கைகளில் பெண் யானைகள் உன்னிடம் இருக்கின்றனவா? ஆண் யானை, பெண் யானை, குதிரைகள் விஷயத்தில் இவ்வளவு போதும் என்று திருப்தி அடையாமல் இருக்கிறாயா? மன்னர் மைந்தனே, விடியற்காலை வேளையில் எழுந்து அரசருக்குடைய ஆடை ஆபரணங்கள் அடைந்து கொண்டு ராஜ பாட்டையில் ஆங்காங்கே எழுந்தருளி நாள்தோறும் குடிமக்களின் கண்களில் படுகிறாயா? வெகு சுலபமாக உன் வேலைக்காரர்கள் உன்னை நெருங்கி பார்க்க முடியாமல் வைத்திருக்கிறாயா? அதுபோல உன்னை பார்க்க முடியாமலும் இருக்காமல் நடுவான ஒரு நிலையை அனுசரித்துக் கொண்டிருக்கிறாயா? உன் கோட்டைகளில் எல்லாம் தனம், தானியம், ஆயுதம், தண்ணீர், யந்திரங்கள், கட்டுமான தொழிலாளர்கள், வில்லாளிகள் இவை நிறைந்திருக்கின்றனவா? பரதா, உன் அரசாங்க வரவு அதிகமாகவும் செலவு குறைவாகவும் இருக்கிறதா? உன்னுடைய செல்வம் தகாதவர்களிடம் போகாமல் இருக்கிறதா? தெய்வம், முன்னோர், அந்தணர், விருந்தினர், போர் வீரர்கள், நட்பு குழுவினர் இப்படிப்பட்டவர்களுக்கு ஏராளமாக செலவு செய்கிறாயல்லவா? உன் ராஜ்யத்தில் தூய இயல்புடைய உத்தமன் எவனாவது பேராசை மிக்க ஒருவனால் திடீரென்று திருட்டு குற்றம் சாட்டப்பட்டு நீதி சாஸ்திரம் அறிந்தவர்களால் விசாரிக்கப்படாமலே தண்டிக்கப்படுகிறானா? புருஷோத்தமா, ஒருவன் திருடும் காலத்திலேயே தக்க சான்றுகளுடன் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு குற்றவாளி என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டவன் பொருள் ஆசையால் விடுவிக்கப்படாமல் இருக்கிறானா? பரதனே, ஒரு செல்வந்தனுக்கும் ஓர் ஏழைக்கும் இடையே வழக்கு விசாரிக்கப்படும் போது நீதி நூல் வல்லுநர்களும் உன் நலனில் அக்கறையும் உள்ள அமைச்சர்கள் ஒரு சார்பாக தீர்ப்பளிக்காமல் இருக்கிறார்களா? பரதா, குற்றம் செய்யாதவர்கள் தவறாக தண்டிக்கப்பட்டால் அவர்கள் கண்களில் இருந்து சிந்தும் கண்ணீர் தன் சுகத்தையே பெரிதாக கருதி ஆட்சி செய்பவனுடைய புதல்வர்களையும் பசுக்களையும் அழித்துவிடும். வயோதிகர்களையும் சிறுவர்களையும் சிறந்த மருத்துவர்களையும் வெகுமானத்தாலும் மனப்பூர்வமான நட்பினாலும் புகழ்ந்து பேசுவதாலும் உன் வசத்தில் வைத்திருக்கிறாய் அல்லவா? ஆச்சாரியர்களையும் முதியவர்களையும் தவம் செய்பவர்களையும் தேவதைகளையும் அதிதிகளையும் தெய்வம் வசிக்கும் மாபெரும் மரங்களையும் யோக மகிமையால் இவ்வுலக பந்தத்திலிருந்து விடுபட்ட பெரியோர்களையும் அந்தணர்களையும் வணங்குகிறாய் அல்லவா? தர்மத்தை சம்பாதிக்க வேண்டிய காலத்தில் தர்மத்தை செய்ய வேண்டும். செல்வம் வாழ்க்கைக்கு அவசியமானதால் அதனையும் உரிய முறையிலும் உரிய காலத்திலும் சேர்க்க வேண்டும். அதுபோல நீ காம சுகத்திற்கு என்று விதிக்கப்பட்டுள்ள காலங்களில் மட்டுமே சிற்றின்பத்தில் ஈடுபட வேண்டும். தர்ம அர்த்தங்களை மறந்து காமத்திலேயே இச்சை கொண்டு அதிலேயே ஈடுபடாமல் இருக்கிறாயா? வெற்றி வீரர்களில் சிறந்தவனே, காலத்தின் அருமையை அறிந்தவனே, பிறர் வேண்டி கேட்கும் உதவிகளை செய்பவனே, காலத்தை பங்கிட்டு தர்ம அர்த்த காமங்களுக்கான கால விகிதப்படி எல்லாவற்றையும் அனுபவிக்கிறாய் அல்லவா? உன் தேசத்தில் உள்ள அனைத்து அறநூல்களிலும்
வல்லவர்களான பிராமணர்களும் பட்டணத்து மக்களும் நாட்டுப்புறங்களில் வசிப்பவர்களும் உன் நலனை கோரி பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லவா? நாத்திகம் பேசுதல், பொய் கூறுதல், அவசியமில்லாத போது கோபம், தவறுதல், காரியங்களை விரைவில் செய்து முடிக்காமல் நீட்டித்துக் கொண்டே போவது, ஞானம் மிக்கவர்களான மகான்களை தரிசிக்காமல் இருப்பது, சோம்பேறித்தனம், புலன்களிடம் வசப்பட்டிருப்பது, அரசாங்க விஷயங்களை தான் ஒருவனாகவே ஆலோசிப்பது, விபரீதமான சிந்தனை உடையவர்களிடம் கலந்து ஆலோசிப்பது, மந்திராலோசனையில் தீர்மானிக்கப்பட்டவைகளை தொடங்காமல் இருப்பது, ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவுகளை பிறர் அறியாமல் காப்பாற்ற முடியாமை, மங்களமான காரியங்களை செய்யாமல் இருப்பது, எல்லா பகைவர்களுடனும் ஒரே நேரத்தில் போரை தொடங்குவது, இந்த 14 குற்றங்களையும் நீ விலக்கி இருக்கிறாயா? ரகுவம்ச திலகமான பரதனே, மகா புத்திசாலியே, 10, 5, 4 வர்க்கங்களையும் 7 வர்க்கங்களையும் 8 வர்க்கங்களையும் 3 வர்க்கங்களையும் 3 வகையான கல்வியையும் 5 அடக்குதலையும் 6 வகையான குணங்களையும் இயற்கையால் ஏற்படும் துன்பங்களையும் மனிதர்களால் ஏற்படும் துன்பங்களையும் தன் பகைவரிடம் கோபம் கொண்டு விலகிவிட்டவர்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்வதையும் 20 வர்க்கங்களையும் பிரகிருதி மண்டலங்களையும் யாத்ரா, தண்ட விதானம், 2 வகையான சந்தி, விக்கிரகம், இவைகளையெல்லாம் நன்றாக ஆராய்ந்து நல்லவைகளை ஏற்று தீ வழிகளை தவிர்த்து உரிய காலத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறாயல்லவா? அரச நீதியின்படி அரசாங்க செயல்பாடுகளை 3 அல்லது 4 மந்திரிகளுடன் ஒன்றாகவும் பின் தனித்தனியாகவும் ஆலோசனைகளை செய்கின்றாயா? நீ அத்தியனம் செய்த வேத சாஸ்திரங்கள் அதிர்ஷ்டமான நற்பலன்களை அளித்து வருகின்றனவா? உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நற்பயனை அளிக்கின்றனவா? உன் பத்தினி உனக்கு அனுகூலமாக இருக்கிறாளா? நீ கற்றுக்கொண்ட நீதி நூல்கள் நற்பயனை அளிக்கின்றனவா? நான் இதுவரையில் கூறிய நீதி வாக்கியங்கள் நீண்ட ஆயுளையும் புகழையும் கொடுக்கக்கூடியவை, தர்ம அர்த்த காமங்களை நிறைவேற்றக்கூடியவை. எனவே உன் சித்தத்தின் போக்கு இந்த வழியில் செல்கிறதா? நீதிமுறைகள் நல்ல மார்க்கத்தில் கொண்டு சேர்ப்பிக்கும். இவைகளை நமது பாட்டன்மார்கள் அனுஷ்டித்தார்கள், நமது தந்தையார் அனுஷ்டித்து வருகிறார். அதே வழியை நீயும் பின்பற்றி வருகிறாயல்லவா? சுவையாக பக்குவம் செய்யப்பட்ட உணவு வகைகளை நீ ஒருவனாகவே புசிக்காமல் இருக்கிறாயா? உன்னிடம் இருந்து உதவியை எதிர்பார்க்கும் நண்பர்களுக்கு வேண்டிய உதவியை செய்து வருகிறாயா? புத்திமானான ஒரு மன்னன் தர்ம நெறிப்படி மக்களை பரிபாலித்து குற்றவாளிகளுக்குரிய தண்டனையை அளித்து ஆட்சி செய்தால் இந்த பூமண்டலம் முழுவதையுமே அடைவான். நல் உபதேசங்களால் ஞான பக்குவம் பெற்று வினையச்சம் முற்று பெற்றதும் உடலை உகுத்து ஸ்வர்க்கத்தை அடைவான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 100வது சர்க்கம் முற்றிற்று.